நாளை தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம். காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவி. எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. திமுக தலைவர் ஸ்டாலின் பதிவு. அண்ணன் ஸ்டாலின் தோல்வியைப் போல கீதா ஜீவனின் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திமுக எம்பி கனிமொழி வேதனை. தேர்தல் வெற்றிக்கு கே. பழனிசாமியே காரணம். அதிமுக அறிவிப்பு. அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. பொதுக்குழுவை கூட்ட சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். மாணவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் எது சிறந்தது என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தமிழிசை வேண்டுகோள். செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கு விசாரணையை மீண்டும் தொடங்க அனுமதி கோரி தமிழ்நாடு அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம். முதல்வர் விஜய்க்கு வாக்களித்தவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. அன்புமணி ராமதாஸ் கருத்து. ஈரோட்டில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் போராடி விரட்டி அடித்த வனத்துறையினர். நார்வேயில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு பிரதமர் மோடி பங்கேற்பு. பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சியால் ஏழைகளுக்கே பாதிப்பு. ராகுல் காந்தி விமர்சனம். ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்யலாம். உச்சநீதிமன்றம் முதல் முறையாக அனுமதி. உத்தரகாண்ட் முன்னாள் முதலமைச்சர் புவன் சந்திர கந்தூரி மறைவு. அரசியல் தலைவர்கள் இரங்கல். திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி கொல்கத்தா மும்பை அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.